வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்கு வந்து வாட்டர் ஆப்பிள், ஆம் பன்னீர் நவப்பழம் மரத்த பத்தி உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். இது வந்து நல்ல ஒரு நீர்ச்சத்து நிறைஞ்ச ஒரு அ மரம் இது. இந்த பழத்த பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பிங்க் கலர்லயும், கிரீன் கலர்லயும் அவ்ளோ நல்லாருக்கும். வெள்ளரிக்காயில இருக்கிறத விட 5 மடங்கு நீர்ச்சத்து அதிகமா இருக்குது. இதுல வந்து விட்டமின் சி இருக்கு, நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு. அதே மாரி விட்டமின் ஏ இருக்கு. விட்டமின் பி1, பி2 இருக்கு. விட்டமின் ஏ வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு இடம் இருந்தா கூட, நீங்க அதுல இந்த ஒரு மரத்த வைக்கலாம். தண்ணியும் ரொம்ப அதிகமா தேவையில்ல. நாங்க இந்த மரத்த 2 வருஷமா வச்சிருக்கோம். நெறைய காய் குடுத்துருக்கு. இது வந்து எல்லா சீசன்லயும் காய் குடுக்குதுங்க. மே மாசத்துல ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்குமே எங்களுக்கு நெறைய காய் குடுத்துருக்கு. ஆ இது வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆப்பிளும், கொய்யாவும் சேர்ந்தா எப்படி டேஸ்ட் இருக்குமோ, அந்த அளவுக்கு இது டேஸ்ட் இருக்கு. இதுல நெறைய மருத்துவ குணம் இருக்கு. நம்ம ஆப்பிள், மாதுளம்பழம் அப்படின்னு தேடி தேடி வாங்காம, இந்த மாரி மரத்தையும் நம்ம வீட்ல வச்சு, நம்ம இந்த காயினால பயனடையணும். ஏன்னா நாங்க இத ரொம்ப விருப்பப்பட்டு நாங்க சாப்பிடுறதுனால, நான் உங்களுக்கு இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். இங்க பாருங்க எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்குதுன்னு நீங்களே பாருங்க நண்பர்களே. ஸோ நீங்க இடம் இருந்தா கண்டிப்பா இந்த மரத்த உங்க வீட்ல வைங்க. கடையில கூட பன்னீர் நாவல் இல்லன்னா வாட்டர் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி இந்த பழத்த கேட்டு நீங்க வாங்கி சாப்பிடணுங்க நண்பர்களே. சாப்பிட்டு பயனடைங்க. நன்றி. வணக்கம்.